ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் அல் ஜுபைல் தஅவா நிலையம், ஓமன் இஸ்லாமிய கல்வி நிலையம் இணைந்து வழங்கும் நபிமார்கள் வரலாறு என்ற இந்த தொடர் தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் அறிய இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிமார்களின் வரலாறுகளை அறிவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹு தஆலா 12வது அத்தியாயத்தினுடைய 111வது வசனத்திலே சொல்கின்றான், லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். அதாவது இது போன்ற வரலாறுகளில், இது போன்ற கஸஸுகளில் அல்லாஹு தஆலா அறிவுடைய மக்களுக்கு பல படிப்பினைகளை வைத்திருக்கிறான். அப்ப வெறுமனே இந்த நபிமார்களின் சரித்திரங்களை, வரலாறுகளை ஏதோ கதைகளை கேட்பதை போன்று நாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அந்த வரலாறுகளில் இருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள், படிப்பினைகள் என்ன என்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித குலத்தினுடைய தந்தையாக விளங்குகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, மனித இனம் படைக்கப்படுவதற்கு முன்பாக அல்லாஹ் தஆலா ஜின் இனத்தை படைத்திருக்கிறார். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ, ஜின்களையும் மனிதர்களையும் நாம் எதற்காக படைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே என்று இவர் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே ஜின் இனங்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆலமுல் மலாயிகத்துல் அப்ரார், மலக்குகளின் உலகம் என்று நாம் படித்தோமோ அதுபோன்று ஜின்களின் உலகம் என்றும் ஒரு தலைப்பு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றிற்கு பிறகு அது குறித்த செய்திகளை நாம் தொடராக அறிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அவ முதலில் ஜின் இனத்தை என்ன செய்திருக்கிறான், படைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிகின்றோம். அதுபோன்று அல்லாஹு தஆலா 59வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்துல சொல்றான், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தையின்றி படைக்கப்பட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தந்தையின்றி படைக்கப்பட்டார்கள். அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம்.
ஆதம் அலை இஸ்லாம், அதாவது ஈசா அலை இஸ்லாமுடைய உதாரணம் என்பது ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை போன்று இந்த விஷயத்துல. ஹலகஹு மின் துராப், ஆதம் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களை மண்ணில் இருந்து அல்லாஹ் படைத்தான். சும்ம கால லஹு குன் ஃபயக்கூன், ஆகு என்று சொன்னவுடன் அவர் ஆகிவிட்டார் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். சஹீஹ் முஸ்லிம்ல 2996வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஹுலிகத்தில் மலாயிகத்து மின் நூரின், மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டார்கள். வஹுலிகல் ஜானு மின் மார்ஜிம் மினன் நார், அதாவது ஜின்கள் அவர்கள் நெருப்பிலிருந்து, கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள். வஹுலிக ஆதமு மிம்மா உசிஃபலக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணில் இருந்து படைக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சஹீஹ் முஸ்லிம்ல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். உலகத்துல மனித சமூகத்தினர் பல நிறத்தை உடையவர்களாக, பல குணத்தை உடையவர்களாக என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் அபூ தாவூதுல 4693வது செய்தியாக இடம்பெறுகிறது. இன்னல்லாஹ ஹலக ஆதம் மின் கபலத்தின் கபலஹா மின் ஜமீஇல் அர்த், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர்கள் பூமியில் உள்ள அனைத்து மண்களில் இருந்தும் ஒரு பிடி மண் எடுக்கப்பட்டு அதன் மூலமாக படைக்கப்பட்டார்கள். فجاء بنو آدم على قدر الأرض جاء منهم الأحمر. அதனாலதான் மனிதர்களில் சிலர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சிகப்பாக இருக்கிறார்கள். வல் அபியல், சிலர் வெண்மையாக இருக்கிறார்கள். வல் அஸ்வத், சிலர் கருப்பாக இருக்கிறார்கள். வபைன தாலிக, சிலர் இதற்கு இரண்டிற்கும் இடையில் உள்ள நிறத்தில் இருக்கிறார்கள். வஸ்ஸஹ்லு, சிலர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் மிகவும் மென்மையான குணமுடையவர்களாக இருக்கிறார்கள். சிலர் கவலை உடையவர்களாக இருக்கிறார்கள். சிலர் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். சிலர் நல்லவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட நிறங்களை உடைய, பலதரப்பட்ட குணங்களை உடைய மனிதர்கள் ஏன் இப்படியெல்லாம் இந்த பலதரப்பட்ட நிறங்களை உடைய, பலதரப்பட்ட குணங்களை உடைய மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மனிதர்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமியில் உள்ள அனைத்து பகுதிகளின் மண்களில் இருந்து ஒரு பிடி மண் மூலமாக படைக்கப்பட்டார்கள். இதன் காரணமாகத்தான் மனிதர்களும் பல்வேறு வகையான நிறங்களை உடையவர்களாக, குணங்களை உடையவர்களாக என்ன செய்கின்றார்கள், இருக்கிறார்கள். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அளிக்கும் போது அந்த ஹதீஸினுடைய விளக்க உரையில் நாம பார்க்கிறோம். அதாவது சஹல், சஹல் என்று சொன்னால் அர்ரிஃப்க் வல்லீன், மென்மையான குணமுடைய, இரக்கமான குணமுடையவர்களாக மனிதர்கள் சிலர் இருப்பார்கள். சிலர் கவலை உடையவர்களாக, கடின போக்குடையவர்களாக இருப்பார்கள். சிலர் நல்லவர்களாக இருப்பார்கள். சிலர் மூமின்களாக இருப்பார்கள், பிறருக்கு பயனளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலர் மிகவும் கெட்டவர்களாக இருப்பார்கள், காஃபிர்களாக இருப்பார்கள், தீமை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப எல்லா குணமுடையவர்களாக மனிதர்கள் இருக்க காரணம் என்னன்னா, உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் எடுக்கப்பட்ட ஒரு பிடி மண்ணின் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த மனித குலம் இந்த தன்மைகளை உடையதாக இருக்கிறது என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். 23வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு நாம நடத்தக்கூடியது ஒரு வகுப்பு. அதனால வெறும் கதைகளை கேட்பதை போன்று, பயானை கேட்பதை போன்று அல்லாமல், ஒரு பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்ற அந்த சிந்தனையோடு நாம சொல்லக்கூடிய வசன எண்கள், ஹதீஸினுடைய எண்களை எல்லாம் நீங்க என்ன செய்யணும், நோட் பண்ணணும். நோட் பண்ண பிறகு அது சரியா என்று என்ன செய்யணும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சரியா? அதை நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அப்படின்னா, நோட்ஸ் எடுத்தா அந்த நோட்ஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக, ரொம்ப அதிகமான தகவல்களை உடையதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். 3வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனம், 22வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம், 40வது அத்தியாயத்தினுடைய 67வது வசனம். இந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹு தஆலா துராப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். துராப் என்று சொன்னால் மண், மண்ணிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள் என்ற அந்த கருத்துடைய வசனங்களாக இந்த வசனங்கள் இருக்குது. 23வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனம், இதுல தீன் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். தீன் என்று சொன்னால் அந்த மண்ணிலே வெள்ளம் சேர்க்கும் போது, வெள்ளத்தை சேர்க்கும் போது
அது களிமண்ணாக ஆகிறது. அதற்குத்தான் தீன் என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அல்லாஹு தாலா 32வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்துல சொல்றான், அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு வபதா ஹல்கல் இன்சானி மின் தீனின். மனிதனை அல்லாஹு தாலா இந்த தீன் களிமண்ணில் இருந்து என்ன செய்தான், படைத்தான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இன்னா ஹலக்னாஹும் மின் தீனின் லாசிப். நாம் அவர்களை பிசுபிசுப்பான களிமண்ணால் படைத்திருக்கிறோம். களிமண் என்று சொன்னவன் அடுத்த சில வசனங்கள்ல 37வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்துல பிசுபிசுப்பான களிமண் என்று என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். அதுபோன்று 12வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலக்கது ஹலக்கனல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன். நாம் மனிதனை, ஆதி மனிதரை களிமண்ணில் இருந்து அந்த சத்தினால் என்ன செய்தோம், படைத்தோம் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று அல்லாஹு தாலா 15வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனத்துல சொல்றான், வலக்கது ஹலக்கனல் இன்சான மின் ஸல்ஸாலின் மின் ஹமஇம் மஸ்னூன். ஓசை தரக்கூடிய கருப்பான களிமண்ணினால் நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம். அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த களிமண் எப்படிப்பட்டது என்றால் கருப்பான களிமண், ஓசை தரக்கூடிய களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த படைப்பினுடைய அந்த விஷயங்கள் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்றான். இன்னொரு 55வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஹலக்கல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல் ஃபஹார். ஹலக்கல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல் ஃபஹார். சுட்ட மண்பாண்டங்களை போல். மண்பாண்டங்கள்லாம் இதுல தயாரிக்கப்படுகிறது, களிமண்ல. அப்ப அந்த சுடப்பட்ட மண்பாண்டங்களை போல் தட்டினால் சப்தம் உண்டாகக்கூடிய களிமண்ணில் இருந்து ஆதி மனிதனை அல்லாஹு தாலா என்ன செய்தான், படைத்தான் என்று அல்லாஹு தாலா சொல்றான். அப்ப முதல்ல அல்லாஹு தாலா மண்ணிலிருந்து படைத்ததாக சொல்கின்றான். பிசுபிசுப்பான களிமண்ணிலிருந்து படைத்ததாக சொன்னா, கருப்பான களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டதாக சொன்னா, தட்டினால் சப்தம் உண்டாகக்கூடிய களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டான். அப்ப இந்த செய்திகளை எல்லாம் என்ன செய்யறோம், குர்ஆன்ல அல்லாஹு தாலா விவரித்து சொல்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா தன்னுடைய 2 கரங்களால் படைத்தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. 38வது அத்தியாயத்தினுடைய 75வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்றான், கால யா இப்லீஸ், இப்லீஸே, மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய. என்னுடைய 2 கரங்களால் படைத்த ஆதமுக்கு சுஜூது செய்வதை விட்டு உன்னை தடுத்தது எது என்று இப்லீஸிடம் கேட்கின்றான். யா இப்லீஸ், இப்லீஸே, மா மனஅக, உன்னை தடுத்தது எது, அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய, என்னுடைய 2 கரங்களால் படைத்த அந்த ஆதமுக்கு சுஜூது செய்வதை விட்டு உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், கேட்கின்றான். இந்த வசனத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா தன்னுடைய 2 கரங்களால் படைத்திருக்கிறான் என்ற ஒரு தகவலை சொல்கின்றான். அப்ப இதுல அல்லாஹுடைய அஸ்மா சிஃபாத், அல்லாஹுடைய அந்த தன்மைகளில் ஒரு தன்மையாக, அவனுடைய சிஃபத்துல ஒரு சிஃபத்தாக அவனுக்கு 2 கரங்கள் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை இந்த ஹதீஸ், இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இப்ப கரம், 2 கைகள் என்று சொன்ன உடனேயே அது நம்முடைய கைகளை போன்று இருக்குமா என்று நாம் என்ன செய்யக்கூடாது, கற்பனை செய்யக்கூடாது. நாம ஏற்கனவே அல்லாஹுவை அறிந்து கொள்ளுதல் மஅரிஃபத்தில்லாஹ் என்ற அந்த தலைப்பின் கீழே அல்லாஹுவை குறித்து அறிந்து கொள்வதில் சில 4 அடிப்படை அம்சங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பிலா கைஃபியத்தின், எப்படி என்று என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. வலா தம்சீலின், உதாரணங்கள் கற்பிக்க கூடாது. வலா தொத்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், உதாரணங்கள் கற்பிக்காதீர்கள். அதுவென்று அவனுடைய தன்மைகளை விவரிக்க கூடாது. அல்லாஹுடைய தன்மைகளாக, அல்லாஹுடைய சிஃபத்துகளாக, பண்புகளாக எதெல்லாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இடம்பெற்றிருக்கிறதோ அந்த தன்மைகளை விவரிக்க கூடாது. மாற்று வியாக்கியானங்கள் கொடுக்க கூடாது. குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்த செய்திகளை மறுக்க கூடாது. இந்த 5 அடிப்படை அம்சங்களும் மிக முக்கியமானது. அவ 2 கரங்களால் படைத்தான் என்றால் 2 கரங்களால் படைத்தான். அந்த கரங்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா மறுமை நாள்ல நபிமார்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஷஃபாஅத்திற்காக ஒவ்வொரு நபிமார்களிடத்தில் மக்கள் எல்லாம் ஷஃபாஅத்திற்காக செல்வார்கள். அப்ப எல்லா மனிதர்களும் முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல பரிந்துரை செய்வதற்காக அல்லாஹ்விடத்துல
பரிந்துரை செய்வதற்காக மறுமையில் வந்து நிற்கும் போது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, யா ஆதம், ஆதமே அந்த அபுல் பஷர், நீங்கள் தான் மனித குலத்தின் தந்தை. ஹலகல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் தன்னுடைய கரத்தினால் உங்களை படைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல சில அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஹுராஃபிகள் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, அதை மறுக்கிறாங்க. அப்ப கரம் என்று சொன்னால் கரம் என்று நாம சொல்லக்கூடாது, கை என்று சொல்லக்கூடாது, அல்லாஹுடைய குத்ரத், அல்லாஹுடைய ஆற்றல் என்றுதான் அர்த்தம் வைக்கணும் அப்படிங்கிற தவறான விளக்கங்களை கொடுக்கறாங்க. அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்னன்னா, அல்லாஹுடைய பெயர்கள், பண்புகள், தன்மைகள் தொடர்பாக எந்தெந்த வசனங்கள், எந்தெந்த ஹதீஸுகள் எப்படி வருகின்றதோ அப்படியே நாம் அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுதான் இஅ்திகாத் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத், அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை, கொள்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று சஹீஹுல் புகாரில 3340வது செய்தியாக இடம்பெறுகிறது, வனஃபஹ ஃபீக மின் ரூஹிஹி, தன்னுடைய ரூஹிலிருந்து அவன் உங்களை ஊதினான் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய 2 கைகளால் படைத்தான் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பிறகு மனித சமூகம் படைக்கப்படுகிறது. மனித சமூகம் எப்படி படைக்கப்படுகிறது, அந்த படைப்பினுடைய தோற்றங்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும்போது, ثم جعل نسله من سلالة من ماء مهين, 32வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், நழுவும் அற்பத்துளியாகிய இந்திரிய சக்தியிலிருந்து மனிதனை நாம் என்ன செய்தோம், படைத்தோம், மனிதனை அவன் உண்டாக்கினான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் இந்திரிய துளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த நாளிலே படைக்கப்பட்டார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நாளிலே படைக்கப்பட்டார்கள்? சஹீஹ் முஸ்லிம்ல 854வது செய்தியாக இடம்பெறுகிறது, خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة, அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய நாள்களிலேயே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய தினம். ஃபீஹி خلق ஆதம், அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வஃபீஹி உத்கிலல் ஜன்னத, அந்த நாளில் தான் சொர்க்கத்திலே அவர்கள் நுழைவிக்கப்பட்டார்கள். வஃபீஹி உக்ரஜ மின்ஹா, அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வலா தகூமு ஸாஅத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்அத்தி, ஜும்ஆவுடைய நாளில் தான் மறுமை நாளும் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்லுகின்றார்கள். அதுபோன்று படைப்புகளின் ஆரம்பம் அப்படிங்கிற அந்த தலைப்பின்களை நீங்க பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹலக்கல்லாஹு அஸ்ஸ வஜல் அத்துர்பத யௌமுஸ் ஸப்த், மண்ணை அல்லாஹு தஆலா சனிக்கிழமை படைத்தான். வஹலக ஃபீஹல் ஜிபால யௌமுல் அஹத், அல்லாஹ் அந்த மலைகளை ஞாயிற்றுக்கிழமை படைத்தான். வஹலக ஷஜர யௌமுல் இஸ்னைன், மரங்களை அல்லாஹு தஆலா திங்கள்கிழமை படைத்தான். வஹலக்கல் மக்ரூஹ யௌமுஸ் சுலஸா, இந்த உலகத்துல உள்ள தீமைகளை அல்லாஹு தஆலா செவ்வாய்க்கிழமை படைத்தான். வஹலக்க நூர யௌமல் அர்பிஆ, ஒளியை அல்லாஹு தஆலா அவன் புதன்கிழமை படைத்தான். வபஸ்ஸ ஃபீஹா அத்தவாப யௌமுல் ஹமீஸ், உயிரினங்களை இந்த உலகத்துல எப்போது பரத்தினான் அப்படின்னா வியாழக்கிழமை. وخلق آدم عليه السلام بعد العصر يوم من يوم الجمعة في آخر الخلق, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஜும்ஆவுடைய தினம் அசருக்கு பிறகு அல்லாஹு தஆலா இறுதி படைப்பாக படைத்தான். في آخر ساعة من الساعات الجمعة فيما بين العصر إلى الليل, இரவுக்கும் அசருக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 2789வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சனிக்கிழமை அல்லாஹு தஆலா என்ன படைத்தான், ஞாயிற்றுக்கிழமை என்ன படைத்தான், திங்கள்கிழமை என்ன படைத்தான், எல்லா செய்திகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஜும்ஆவுடைய தினத்துல அசருக்கு பிறகு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க,
இங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஜும்மாவுடைய சிறப்புகள் என்று அது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நாட்கள், நேரங்களை பற்றி சொல்லும் போது ஜும்ஆவுடைய தினத்துல அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த பிரார்த்தனையினுடைய நேரமாக பகுதி அப்படிங்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த நேரமும் ஜும்ஆவுடைய தினம் அசருக்கு பிறகு என்பதை நாம் என்ன செய்கின்றோம், புரிந்து கொள்கின்றோம். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, சஹீஹுல் புகாரியில 6227வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 2841வது செய்தியாக இடம்பெறுகிறது. தூலுஹு சித்தூன திராஅன், அவர்களுடைய நீளம் இருக்குதா இல்லையா, 60 முழமுடையவர்களாக இருப்பார்கள். 60 முழமுடையவர்களாக இருப்பார்கள். இப்போது சராசரியான மனிதர்களுடைய அளவு ஒரு 6 அடி. அப்ப 60லிருந்து மனிதன் குறைந்து 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 6 அடிக்கு என்ன செஞ்சுட்டான், வந்துட்டான். ஃபலம் யஸலில் ஹல்கு யன்குசு பஅது ஹத்தல் ஆன். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ஆது சமூக மக்களை பற்றி சொல்லும்போது, அவலம் யஸீரு ஃபில் அர்த், பூமியினை நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டாமா, ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னால் பொய்ப்பித்தவர்களுடைய நிலைமை என்ன ஆனது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா, கானு அஷத்து மின்ஹும் குவத்தன், அவர்கள் உங்களை விட மிகவும் பலசாலிகளாக இருந்தார்கள். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், 69வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்துல, கஅன்னஹும் அஜாஸு நக்லின் காவியா, அடியோடு சாய்ந்து விட்ட ஈச்ச மரங்களை போன்று விளந்து கிடந்ததை காலையில் நீங்கள் நீர் இருந்திருந்தால் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ பேரித்தம் மரம் எவ்வளவு வலிமையானதாக உயரமானதாக இருக்கும், அந்த அளவுக்கு வலிமையுடையோராக அவர்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 60 முழம் இருந்தார்கள். அப்ப மனித சமூகம் குறைந்து 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 இப்போது 6 அடியாக வந்து நிக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹீஹ் புகாரில 6227வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 2841வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஃபகுல்லு மன் யதுகுலுல் ஜன்னஹ் அலா சூரத்தி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உருவத்திலேயே சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு செல்வாங்க. சித்தூன திராஅன், அப்போது மனிதர்களுடைய நீளம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சித்தூன திராஅன் அலா சூரத்தி ஆதம் தூலுஹு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய நீளம் எப்படி இருந்தது, சித்தூன திராஅன், 60 முழமுடையவர்களாக இருந்தார்கள். ஃபலம் யஸலில் ஹல்கு யன்குசு ஹத்தல் ஆன், ஆனா இப்போ வந்து 6ல இருந்து 60லிருந்து 6 அடிக்கு என்ன செஞ்சுட்டாங்க, குறைஞ்சிட்டாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்ப 60 முழம் உடையவர்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். சில நேரங்கள்ல மனித எண்ணங்கள், மனித எண்ண ஓட்டங்கள் இதை ஏற்பதற்கு என்ன செய்யலாம், கொஞ்சம் தயங்கலாம். அதப்படி 60 முழமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. பி ஜெய்னுல் அப்தீன் என்ன செய்யறாரு, இந்த ஹதீஸை நிராகரிக்கிறார். ஏன்னா 60 முழமுடையவர்களாக எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் என்று பகுத்தறிவு சிந்தனையோடு இந்த ஹதீஸை அணுகி அதை நிராகரிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நாம பகுத்தறிவு சிந்தனை, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம். மறைவான விஷயங்களை நம்பக்கூடியதுதான் இஸ்லாம், ஈமான். அதனால நாம பகுத்தறிவு சிந்தனையோடு என்ன செய்யக்கூடாது, மார்க்கத்தினுடைய ஆதாரங்களை அணுகக்கூடாது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஆமன்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எப்படி வந்ததோ அது போன்று அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன். அலா முராதில்லாஹ், அல்லாஹ் அவன் எதை அவன் நோக்கமாக கொண்டிருந்தானோ அதன் அடிப்படையில் அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன். வ ஆமன்து பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை நான் ஈமான் கொண்டேன். வ பிமா ஜாஅ அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படி நான் ஈமான் கொண்டேன். அலா முராதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம எந்த நோக்கத்தை எதிர்பார்க்கிறார்களோ அந்த நோக்கத்திலே நான் ஈமான் கொண்டேன். அப்ப குர்ஆன் சுன்னா அதுல ஒரு செய்தி இடம்பெற்று விட்டது என்றால் அதுல பகுத்தறிவுக்கோ அல்லது அதை குர்ஆனோடு மோத விட்டு அதை நிராகரிக்க வேண்டியோ தேவைக்கோ நாம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹு தஆலா எல்லோரையும் சுஜூது செய்வதற்கு என்ன செய்தான், கட்டளையிட்டான். 2வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான்,
இது குல்நாலில் மலாயிகத்தி சுஜூது லி ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படி நாம் மலக்குமார்களுக்கு சொன்னபோது ஃபஸஜது, மலக்குமார்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? சுஜூது செய்தார்கள். இல்லா இப்லீஸ, இப்லீஸை தவிர. அபா, அவன் மறுத்தான். வஸ்தக்பர, அவனுக்கு பெருமையடித்தான். வகான மினல் காஃபிரீன், அவன் காஃபிர்களில் ஒருவராக இருந்தான். இப்போ இந்த வசனத்தை படிக்கும் போது மக்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அப்போ இப்லீஸ் மனித குலத்தை சார்ந்தவனா? இப்லீஸ் மலக்கு இனத்தை சார்ந்தவனா அப்படின்னா மலக்கு இனத்தை சார்ந்தவன் அல்ல. இப்லீஸ் மலக்குகளில் ஒருவனா என்று சொன்னால் மலக்குகளில் ஒருவன் அல்ல. மலக்குகளை அல்லாஹ் ஒளியினால் படைத்தான். இப்லீஸை அல்லாஹ் ஜின்களை அல்லாஹ் நெருப்பினால் படைத்தான். அப்படிங்கறத நாம என்ன செய்யணும்? புரியணும். அல்லாஹு தஆலா சொல்றான் இன்னொரு வசனத்துல, வைது குல்நாலில் மலாயிகத்தி சுஜூது லி ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படி மலக்குமார்களுக்கு நாம் சொன்னபோது ஃபஸஜது, அனைவரும் சஜிதா செய்தார்கள். இல்லா இப்லீஸ, இப்லீஸை தவிர. கான மினல் ஜின்னி, அவன் ஜின்னினத்தை சார்ந்தவனாக இருந்தான். ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி, அவன் தன்னுடைய இறைவனின் கட்டளையை மீறிவிட்டான். 18வது அத்தியாயத்தினுடைய 50வது வசனம். 18வது அத்தியாயத்தினுடைய 50வது வசனம் என்பதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். ஆனால் மலக்குமார்களை பொறுத்த மட்டில் அவர்கள் அல்லாஹ் எந்த கட்டளை இடுகிறானோ அதற்கு ஒருபோது மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பற்றி சொல்லும்போது லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன், அல்லாஹ் என்ன கட்டளை இடுகின்றானோ அதை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்கள், அவனுக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல மக்களுக்கு இன்னும் சில சந்தேகங்கள் வரும். யாரும் யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூது செய்வது அது ஷிர்க்கு என்ற அடிப்படையில அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படி அல்லாஹு தஆலா கட்டளையிட்டானே, இது எந்த அடிப்படையில் என்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு என்ன செய்யலாம்? எழலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சுஜூது இரண்டு வகையான சுஜூது இருக்கிறது. ஒன்று இபாதத் அடிப்படையில் செய்கின்ற சுஜூத். நாமெல்லாம் சுஜூது செய்யறோமா இல்லையா தொழுகையில? இது இபாதத் அடிப்படையில் செய்கின்ற சுஜூத். அதுபோன்று சஜ்தா திலாவா, சஜ்தா ஷுக்குர், இப்படி நிறைய சுஜூதுகள் இருக்கு. மரியாதை நிமித்தமாக செய்யக்கூடிய சுஜூத். சில இந்துக்கள்ல திருமணமானால் அல்லது ஏதாவது பெரியவர்கள்ட்ட என்ன செய்வாங்கன்னா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, சுஜூது செய்வாங்க. இது மரியாதை நிமித்தமாக செய்யக்கூடிய சுஜூத். முன்பு வாழ்ந்த சமூக மக்களுக்கு மரியாதை நிமித்தமாக செய்யக்கூடிய சுஜூத் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. மரியாதை நிமித்தமாக செய்யக்கூடிய சுஜூத் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. இதுக்கு ஆதாரங்களாக நாம பார்க்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல இந்த சுஜூத், மரியாதை நிமித்தமாக செய்யக்கூடிய சுஜூத் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இது கால யூசுஃப் லி அபீஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தந்தைக்கு சொல்றாங்க, யா அபதி, என் அருமை தந்தையே, இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன், ஏனா வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன், சூரியனும் சந்திரனும் அதுபோன்று 11 நட்சத்திரங்களும் எனக்கு சுஜூது செய்வதாக நான் கண்டேன், கனவில் கண்டேன் என்று 12வது அத்தியாயத்துல 4வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று இந்த கனவுக்கு விளக்கமாக ரொம்ப காலத்திற்கு பிறகு இந்த கனவுக்கு விளக்கமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க 12வது அத்தியாயத்தினுடைய அதே அத்தியாயத்தினுடைய 100வது வசனம், வரஃபஅ அபவைஹி அலல் அர்ஷி வഖர்ரு லஹு சுஜ்ஜதன் وقال يا أبتي هذا تعويل رؤياي من قبل قد جعلها ربي حقا. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, அதாவது அவர் தன்னுடைய தாய் தந்தையரை அந்த சிம்மாசனத்துல உயர்த்தி என்ன செய்கிறார்? அமர வைக்கிறார். அப்ப அவர்கள் எல்லோரும் மரியாதை செலுத்தியவர்களாக சிரம்பணிந்து, தாய் தந்தையருக்கு மரியாதை செலுத்தியவர்களாக சிரம்பணிந்து என்ன செய்தார்கள்? வீழ்ந்தார்கள். அப்போது தன்னுடைய தந்தையை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அபத்தி, என்னுடைய தந்தையே, ஹாதா தஅவீலு ருயாய மின் கபில், இதற்கு முன்னால் நான் கண்ட கனவினுடைய விளக்கம் தான் இது. அது ஜஅலஹா ரப்பி ஹக்கா, அதனை என்னுடைய இறைவன் உண்மையாக்கினான் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அதாவது சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தனக்கு சஜதா செய்வதாக கண்ட அந்த கனவை அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி அந்த கணவனுடைய விளக்கம் தான் இது என்று என்ன செய்கிறாங்க? சொல்றாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய தாயாருக்கும் 11 பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க? சுஜூது செய்யறாங்க.
சுஜூத் இது இந்த சுஜூத் இபாதத்திற்குரிய சுஜூத் அல்ல, இது மரியாதை நிமித்தமாக செய்யக்கூடிய சுஜூத். அதே நேரத்துல இஸ்லாமிய மார்க்கம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையோடு இஸ்லாமிய மார்க்கம் முழுமை பெறுகின்றது. நம்முடைய ஷரீஅத்துல மரியாதை நிமித்தமாக செய்யக்கூடிய சுஜூதாக இருந்தாலும் சரி, இபாதத்தாக செய்கின்ற சுஜூதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாத யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? சுஜூது செய்யக்கூடாது. இதற்குரிய ஆதாரம் என்ன? இப்னு மாஜாவில 1853வது செய்தியாக இடம்பெறுகிறது. அப்துல்லா இப்னு அபி அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லம்மா கதிம முஆத் மினஷ் ஷாம், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமிலிருந்து என்ன செய்கிறார்கள்? வருகின்றார்கள். சஜத லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுஜூது செய்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, கால மா ஹாதா யா முஆத், முஆதே இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதைத்து ஷாம, நான் ஷாமுக்கு சென்றேன், ஃபவாஃபக்துஹும் யஸ்ஜுதூன லிஅஸாகிஃபதிஹிம் வபதாரிகதிஹிம், அங்குள்ள மக்கள் அவர்களுடைய பாதிரியார்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் என்ன செய்யறாங்க? மடாதிபதிகளுக்கும் என்ன செய்யறாங்க? சுஜூது செய்யறாங்க. நான் என்னுடைய உள்ளத்திலே நான் ஆசைப்பட்டேன், அவர்களெல்லாம் அவர்களுக்கு சுஜூது செய்யறாங்க அப்படின்னா நீங்கள் அதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா தஃஅலு, நீ அப்படி செய்யாதே. فإني لو كنت آمر أحدا أن يسجد لغير الله لأمرت المرأة أن تسجد لزوجها. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? சுஜூது செய்யக்கூடாது. அது இபாதத்தான சுஜூதாக இருந்தாலும் சரி, மரியாதை நிமித்தமான சுஜூதாக இருந்தாலும் சரி, யாரும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? சுஜூது செய்யக்கூடாது. அப்படி யாராவது ஒருவருக்கு சுஜூது செய்வதாக நான் கட்டளையிட்டிருந்தால், ஒரு கணவனுக்கு மனைவி சுஜூது செய்யுமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன். ஆனா யாரும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? சுஜூது செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்கள் செய்த அந்த சுஜூத், அது மரியாதை நிமித்தமான சுஜூத், அது இபாதத்திற்குரிய சுஜூத் அல்ல. மரியாதை நிமித்தமான சுஜூத் முந்தைய சமூக மக்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த உம்மத்திற்கு அது அனுமதிக்கப்பட்டதல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம், நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலே சிலர் என்ன செய்யறாங்க? கபர்ல போய் சுஜூது செய்யறாங்க. கபர்ல போய் என்ன செய்யறாங்க? சுஜூது செய்யறாங்க. மரத்துக்கு சுஜூது செய்யறாங்க. அது போன்று சிலைகளுக்கு முன்னால் சுஜூது செய்கின்றார்கள். இது அவர்கள் மரியாதை நிமித்தமாக செய்தாலும் சரி, அல்லது அது மாதிரி அரசியல்வாதிகள்ல பெரியவர்களுடைய கால்ல போய் என்ன செய்யறாங்க? விழுகிறாங்க. இது மரியாதை நிமித்தமான சுஜூதாக இருந்தாலும் சரி, அல்லது இபாதத்திற்குரிய சுஜூதாக இருந்தாலும் சரி. ஏன்னா கபர்ல போய் நீங்க சுஜூது செய்றீங்களே, இது கூடாதே, அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே சுஜூது செய்ய வேண்டும், அது இபாதத் என்று சொல்லும் போது இந்த கபர் வணக்கத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மலக்குமார்களை சுஜூது செய்ய சொன்னானா இல்லையா? அப்ப அந்த சுஜூது தான் இந்த சுஜூது அப்படிங்கிறாங்க. ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மரியாதை நிமித்தமான சுஜூதாக இருந்தாலும் சரி, இபாதத் என்ற அடிப்படையில் உள்ள சுஜூதாக இருந்தாலும் சரி, யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது அல்லாஹுவை தவிர. சரி, இப்லீஸ் இந்த இடத்துல அவன் என்ன செய்யறான்? அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றான். அவன் எப்படி மாறு செய்கின்றான் அப்படின்னா, பகுத்தறிவாதம் பேசி மாறு செய்கின்றான். அதனாலதான் நம்ம சொல்றோம், குர்ஆன் சுன்னாவை பொறுத்தமட்டில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதையெல்லாம் நமக்கு சொன்னார்களோ அதற்கு முற்றிலுமாக நாம் கட்டுப்பட வேண்டும். அதுல பகுத்தறிவாதம் பேசக்கூடாது. பகுத்தறிவாதம் பேசிய காரணத்தினால்தான் இப்லீஸ் ஷைத்தான் அவன் சபிக்கப்பட்டான், சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். கியாமத்து நாள் வரை அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கின்றான். அப்ப குர்ஆன் சுன்னாவுக்கு முற்றிலுமாக நாம் அடிபணிய வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். நம்முடைய பகுத்தறிவு சிந்தனையை அங்கே நுழைக்க கூடாது. ஏன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது பகுத்தறிவு சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ. மலக்குமார்களுக்கு நாம் சொன்னோம், ஆதமுக்கு சுஜூது செய்வதற்கு அவர்கள் சுஜூது செய்தார்கள், இப்லீஸை தவிர. லம் யக்கு மினஸ் சாஜிதீன், அவன் சுஜூது செய்யக்கூடியவர்கள் ஒருவராக இருக்கவில்லை.
அல்லாஹு தாலா கேட்கிறான், கால மா மனக அல்லா தஸ்ஜுத இது அமர்த்துக, உனக்கு நான் கட்டளையிட்ட போது சுஜூது செய்யாமல் உன்னை தடுத்தது எது என்று கேட்கும் போது அவன் ஒரு பகுத்தறிவாதத்தை சொல்கின்றான். என்ன சொல்றான்? அன ஹைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். ஹலக்தனி மின் நார், என்னை நெருப்பால் நீ படைத்தாய். வ ஹலக்தஹு மின் துயின், அவரை களிமண்ணால் படைத்தாய். களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒருவருக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சுஜூது செய்வதா? அங்க பகுத்தறிவாதம் பேசுறான். புரியுதா இல்லையா? 7வது அத்தியாயத்தினுடைய 11, 12வது வசனங்கள் அல்லாஹு தாலா இதை சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று 17வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வைது குல்னா லில் மலாயிகத்து இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ கால அஸ்ஜுது லிமன் ஹலக்த தீனா, களிமண்ணினால் படைக்கப்பட்ட ஒருவருக்கு நான் சுஜூது செய்வதா என்று இப்லீஸ் என்ன செய்தான்? கேட்டான் என்று அல்லாஹு தாலா என்ன செய்யறான்? சொல்றான். அப்ப இப்லீஸ் இடத்துல அவனிடத்துல இருந்த 2 குணங்கள், அதுதான் அவனை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது, அல்லாஹுடைய சாபத்திற்குரியவனாக மாற்றியது. என்ன 2 குணங்கள்? ஒன்று பொறாமை, இன்னொன்று பெருமை. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, பொறாமை, பெருமை, இந்த 2ம் எப்போதும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஒருபோதும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நம்மிடத்துல பொறாமையும் இருக்கக்கூடாது, பெருமையும் இருக்கக்கூடாது. இந்த 2 காரணங்களினால் தான் இப்லீஸ், ஷைத்தான், அவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான், அல்லாஹுடைய சாபத்திற்குரியவனாக மாறினான். அல்லாஹு தஆலா சொல்றான், قال فاهبط منها فما يكون لك ان تتكبر فيها فاخرج انك من الصاغرين. ஏனா இங்கிருந்து நீ வெளியேறி விடு, பெருமை அடிப்பதற்கு உனக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை, இங்கிருந்து சிறுமை அடைந்தவனாக நீ வெளியேறி விடு என்று அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? இப்லீஸுக்கு சொல்றான். قال انظرني الى يوم يبعثون قال فبما اغويتني لاقعدن لهم على صراطك المستقيم. ஷைத்தான் சொல்றான், என்னை வழிகெடுத்து விட்ட காரணத்தினால் நான் நேரான அவர்களுடைய பாதையில் அமர்ந்து கொள்வேன், பின்பு அவர்களிடத்துல நான் வருவேன். ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் ஒரு சவால் விடுறான். என்ன சவால் விடுறான் அப்படின்னா, நான் அவர்களுடைய நேரான பாதையிலே அமர்ந்து கொண்டு அவர்களை நான் வழிகெடுப்பேன், அவர்களுடைய முன்னாலில் இருந்தும் பின்னாலில் இருந்தும் வலது பக்கத்தில் இருந்தும் இடது பக்கத்தில் இருந்தும் அவர்களை நான் என்ன செய்வேன்? வழிகெடுப்பேன். அவர்களில் அதிகமானவர்களை நீ நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ஒருவராக பெறமாட்டாய் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான்? அல்லாஹ்விடத்துல சொல்றான். அல்லாஹு தாலா சொல்றான், உஹ்ருஜ் மின்ஹா, இங்கிருந்து நீ வெளியேறிவிடு. மதுஊமன் மதுஹூரா, இழிவடைந்தவனாக, கேவலமடைந்தவனாக இங்கிருந்து நீ என்ன செய்து வெளியேறு. லிமன் தபிஅக மின்ஹும், நீயும் உன்னை பின்பற்றியவர்களும், லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன், உங்கள் அனைவரையும் ஜஹன்னத்திலே நாம் என்ன செய்வோம்? நாம் ஜஹன்னத்தை உங்களால் நிரப்புவேன் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? சொல்கின்றான். قال اذهب فمن تبعك منهم فإن جهنم جزاؤكم جزاء موفورا. 17வது அத்தியாயத்தினுடைய 63வது வசனம். நீ இங்கிருந்து என்ன செய்து விடு? போய்விடு. அவர்களில் உன்னை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தால் நிச்சயமாக நரகம்தான் அவர்களுடைய கூலி, நிரப்பமான கூலியாக அது இருக்கும் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான் என்பதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்றான் 12வது அத்தியாயத்தினுடைய 64வது வசனம், வஸ்தஃப்ஸிஸ் மன் இஸ்ததஅத மின்ஹும் பிஸௌதிக வஅஜ்லிப் அலைஹிம் பிகைலிக வரஜ்லிக வஷாரிக்குஹும் ஃபில் அம்வாலி வல் அவுலாதி வஇதுஹும் வமா யஇதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா. அல்லாஹு தஆலா சொல்றான், அவர்களிலிருந்து நீ யாரையெல்லாம் வழிகெடுக்க செய்தாயோ, அவர்கள் சக்தி பெற்றிருக்கிறாயோ, அவர்கள் உன்னுடைய கூப்பாட்டை கொண்டு என்ன செய்ய மாட்டாங்க? வழி தவற செய். உன்னுடைய குதிரை படையை கொண்டும் காலான் படையை கொண்டும் அவர்களுக்கு எதிராக நீ என்ன செய்? முழக்கமிடச் செய். அவர்களுடைய செல்வங்களிலும் குழந்தைகளிலும் நீ கூட்டாக இருந்து கொள். இன்னைக்கு சில பேர் செல்வத்தின் மூலமாக சோதிக்கப்பட்டு ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு செல்வத்தை எப்படி சம்பாதிப்பது, எப்படி செலவழிப்பது என்று தெரியாமல் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு என்ன செய்யறாங்க? செல்வத்தின் மூலமாக வழிகட்டவர்கள் இருக்கிறாங்க, குழந்தைகளின் மூலமாக வழிகெடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், அவர்களுடைய செல்வங்களிலும் குழந்தைகளிலும் நீ கூட்டாக இருந்து கொள், அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடு. ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் இல்லா குரூரா, அது வெறும் ஏமாற்றுதான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? சொல்கின்றான்.
இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தானுன் வகஃபா பிரப்பிக வக்கீலா. நிச்சயமாக மூமினான என்னுடைய அடியார்களுடைய விஷயத்துல உனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஏன்னா என்னுடைய நல்லடியார்களை காத்துக் கொள்ளக்கூடிய உம்முடைய இறைவன் போதுமானவன் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வகுப்புல நாம என்ன விஷயங்களை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதன் மூலம் படைக்கப்பட்டார்கள், எந்த நாள் படைக்கப்பட்டார்கள், படைப்புகளுடைய ஆரம்பம் என்னென்ன அப்படிங்கிறத அறிந்து கொண்டோம். அதுபோன்று சுஜூதினுடைய வகைகள் என்ன, முந்தைய சமூகத்திற்கு எந்த விதமான சுஜூது அனுமதிக்கப்பட்டது, நம்முடைய இந்த உம்மத்திற்கு எந்த அதாவது இபாதத்திற்குரிய சுஜூதாக இருந்தாலும் சரி, மரியாதைக்குரிய சுஜூதாக இருந்தாலும் சரி, அது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு செய்தியை நாம் அறிந்து கொண்டோம். அதுபோன்று ஷைத்தானுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடந்த உரையாடல், ஷைத்தான் என்னென்ன சபதங்களை செய்தான் என்ற விஷயங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் அறிந்திருக்கிறோம். இன்னும் கூடுதலான தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்பிலே நாம் அறிய இருக்கின்றோம். இந்த வகுப்பினுடைய மலக்குமார்களுடைய வகுப்புல எப்படி நாம ஒவ்வொரு வகுப்பிற்கு பிறகும் கேள்விகளை தொகுத்து நம்முடைய அட்மினுக்கு கொடுத்தோமோ, அந்த மாதிரி இந்த வகுப்பினுடைய கேள்விகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும். அது உங்களுக்கு அட்மின் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். அதற்குரிய விடைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நாம சொன்ன அந்த உரை மூலமாக இந்த உரை இன்ஷா அல்லாஹ் யூடியூபிலும் பதிவேற்றம் செய்யப்படும். அந்த யூடியூபினுடைய லிங்கும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஒருவேளை இந்த வகுப்புல கலந்து கொள்ளாத உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ யாராவது இருந்தா என்ன செய்யுங்க, அவங்களுக்கு அந்த யூடியூபினுடைய லிங்கை நீங்க அனுப்பி கொடுக்கலாம். அப்ப அந்த கேள்விகளை, அந்த கேள்விக்கு விடை கண்டுபிடித்தல் என்ற அடிப்படையில நாம அதை படிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அது நம்முடைய நினைவிலே நிறுத்திக் கொள்ள ஒரு உதவியாக இருக்கும் என்பதையும் தகவலாக கூறிக்கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா இந்த ஒரு மார்க்க விஷயங்களை, அதாவது நபிமார்கள் வரலாறு தரும் படிப்பினைகள் என்ற இந்த பயனுள்ள ஒரு கல்வியை அல்லாஹு தஆலா இந்த கல்வியிலிருந்து நாம் அதிகமான பாடங்களையும் படிப்பினைகளையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. முடிச்சிடலாமா இன்ஷா அல்லாஹ்? வேற ஏதாவது தகவல்கள் இருக்கா அட்மின்? இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாம் ஷேக். துஆ சொல்லுங்க கஃபார். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.